இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ செல்வராணி அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம், என் பேர் முனைவர் ஆ செல்வராணி. நான் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோயில்பட்டியில் உதவி பேராசிரியர் உளவியல் துறையில் பணியாற்றிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அப்படின்னாலே நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் அதை வந்து ஒரு பண்ணையத்துலேருந்து இன்னொரு பண்ணையத்துக்கு இடுபொருளாக பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம வருமானத்தை பார்க்குறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2.31 மில்லியன் ஹெக்டேர் லேண்ட் வந்து மானாவாரியை நம்பியே இருக்குது. பொதுவாக மழை அப்படிங்கிறது வந்து அநேகமாக மழையை நம்பி விவசாயம் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, மழை வந்து பெஞ்சும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மானாவாரி விவசாயிகள் ஒற்றை பயிர் சாகுபடி மட்டும் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கிராப் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா முழுவதுமாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்ப்பதற்காக தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்த சொல்கிறோம். இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா, தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லாருமே வந்து 2.5 ஹெக்டேருக்கான லேண்டு தான் வச்சுருப்பாங்க. சிறு குறு விவசாயிகளாகவே இருந்து வர்றாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வயலை வந்து ஒரேடியாக ஒரு ஒற்றை பயிர் மட்டும் சாகுபடி பண்ணாமல் வயலை வந்து பிரித்தெடுத்து நீங்கள் பயிர் வளர்ச்சிக்கும் தீவன பயிர் உற்பத்திக்குமா தகுந்த மாதிரி நீங்கள் வயலை ரெடி பண்ணி வளர்க்கணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் கால்நடைகள் வளர்க்குறீங்கன்னா அதுகளுக்கு தேவையான தீவன பயிர்களையும் உங்கள் வயலிருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் கீழ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சாத்தியக்கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த விவசாயிக்கு வந்து போதிய அளவு நில வசதி இருக்கணும், அப்புறம் நீர் வசதியும் இருக்கணும், கொஞ்சம் பொருளாதார வசதியும் இருந்தால் வந்து அவர் நினைக்கிற அளவு ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கறவை மாடுகள் வளர்க்குறது, அப்புறம் வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பண்ணைக்குட்டை அந்த மாதிரி வசதி இருந்தால் மீன் கூட வளர்த்துக்கலாம், அப்புறம் அசோலா வளர்க்குறது, மண்புழு உர உற்பத்தி, இது எல்லாமே வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் வரும். இப்போ முதல்ல மாடு வளர்க்குறத பற்றி பார்த்தீங்கன்னா, கறவை மாடு வளர்க்குறது தான் வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஜெர்சி பசு அதை வந்து ஒரு 2 பசு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பசு வந்து சினையாக இருக்கும்போது இன்னொரு பசுலேருந்து நம்மளுக்கு பால் கிடைக்கும். 5000 6000 லிட்டர் வரை பால் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து வயலுக்கு தேவையான சாணி உரங்களும் அதிகளவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சாணி உரங்களை வந்து வயலுக்கு போட்டு பயிர்களை உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம உரத்துக்கான ஆகக்கூடிய செலவை வந்து பாதியாக குறைச்சிடலாம். இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் வந்து ஆடு வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். ஆடு வளர்ப்பது வந்து பொதுவாக விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏடிஎம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆடு, ஒரு குட்டி ஆடு விற்றா கூட 2500 3000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அப்புறம் இது வந்து ஒரு அசையக்கூடிய ஒரு சொத்தாகவே இருக்கும். நீங்கள் இப்போ ஆடு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஆடு வளர்க்குறதுக்கு வந்து ஒரு தேவையான இடவசதி இருக்கணும். குறிப்பாக 10 பெட்டை ஆடுகளுக்கு ஒரு கிடா என்ற விகிதத்தில் வந்து நீங்கள் ஆடு வளர்க்க போகிறீங்க. இந்த ஆட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணி உரங்களை வந்து நம்ம வயலுக்கு உரமாக பயன்படுத்தலாம். அது மூலமாக கிடைக்கக்கூடிய தீவன பயிர்களை வந்து ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம். அதனால் வந்து உரச்செலவு மிச்சப்பட வாய்ப்பு உண்டு. இதை தொடர்ந்து வந்து நம்ம அசோலா உற்பத்தி பண்ணலாம். இப்போ அசோலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பெரணி வகை தாவரம். இது ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு நல்ல தீவனமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து புரதச்சத்து பார்த்திங்கன்னா 25% 30% புரதச்சத்து இருக்குது, 15% 20% நார்ச்சத்தும், ஒரு 3% 4% வந்து கொழுப்பு சத்து இருக்குது, அப்புறம் வந்து 50% வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் அந்த அசோலாவை வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு பாலோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கோழிகளுக்கு தீவனமாகவும் கொடுக்கலாம். கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்கும்போது கோழியோட முட்டையோட அளவு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி முட்டையின் புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அசோலா வளர்க்கணுன்னா நம்ம வந்து சில்பாலின் பேக் மண்புழு உரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே மாதிரி பையை எடுத்து ஒரு குழி முறையில் வந்து இது பயன்படுத்தலாம். ஒரு சின்ன குழியில் வந்து அந்த சில்பாலின் பையை விரிச்சிட்டு அதில் வந்து ஒரு இப்போ நம்மளோட இட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். இது வந்து ஒரு நிழலான பகுதியில் அமைச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நேரடியான இந்த சூரிய ஒளி படாமல், அப்புறம் வந்து மழை தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கணும். அப்புறம் இந்த
பையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை அடிக்கு வயல் மண்ணோ இல்லை அங்கே கிடைக்கக்கூடிய மண்ணை நிரப்பிட்டு அதில் வந்து 1 கிலோ அளவு அசோலா விதைகளை நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு 2 அல்லது 3 வாரத்துலேருந்து உங்களுக்கு அசோலா உற்பத்தி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அசோலா உற்பத்தி பண்ணுறதுக்கு குறிப்பாக அந்த மண்ணோட ஒரு 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட் சேர்க்கும்போது அதிக அளவு அசோலா உற்பத்தி கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போ அசோலா உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அறுவடைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பசுஞ்சாணி உரத்தை கலந்து அதில் போட்டோன்னா நம்மளுக்கு அதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த அசோலா வந்து மீன்களுக்கும் நல்ல ஒரு தீவனமாக இருக்கும், கோழிகளுக்கும் ஒரு நல்ல தீவனமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பண்ணைய திட்டத்தில் அசோலா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ செல்வராணி அவர்களை 09442063820 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.